வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைக்கப்படவுள்ள எரிபொருள் விலை அரசாங்கத்தின் அறிவிப்பு. மாணவர்களுக்கு ஹங்கேரிய புலமை பரிசில் வெளியான தகவல். சம்பளத்தை அதிகரித்துவிட்டு மீள சூறையாடும் அனுரா அரசு கடுமையாக சாடும் நாமல். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருளுக்கு விதிக்கப்பட்ட ரூபாய் 50 வரியை நீக்க அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி குறித்து எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி நாடாளுமன்றில் கருத்து வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பழைய கடன்கள் முழுமையாக செலுத்தப்பட்டதும் எரிபொருள் லீட்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள 50 ரூபாய் வரி நீக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்க ஆட்சியின் போது திரைச்சேரிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மொத்தமாக 884 பில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அந்த கடனை தீர்க்கவே 1 லிட்டர் எரிபொருளுக்கு 50 ரூபாய் வரி அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கடனின் அரைவாசி ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள தொகையும் செலுத்தப்பட்டதும் எரிபொருளுக்கான 50 ரூபாய் வரியை நீக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்யும் எனவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் சம்பளத்தை அதிகரித்துவிட்டு அதிகரித்த சம்பளத்திற்கு அதிக வரியை அறவிட்டு மீள பெற்றுக் கொள்கின்றது என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் பேசிய அவர், தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க 15 வருடங்களுக்கு முன் பேசியதை அப்படியே இன்றும் பேசுகிறார். அன்று கூறிய பொய்களை மீண்டும் ஆட்சிக்கு வந்தும் பேசுகிறீர்கள். அரசாங்கத்தின் சம்பள அதிகரிப்பை பாராட்டுகின்றேன். சம்பள அதிகரிப்பின் பலனை ஊழியர்கள் பெற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. ஏனென்றால் அரசாங்கத்தின் வரி கொள்கை கிணங்க அதிகரித்த சம்பளம் மீள பெற்றுக்கொள்கிறது. அனைத்து அரசு நிறுவனங்களிலும் அரசியல் பழிவாங்கல் நடக்கிறது. அத்தோடு தொழிற்சங்கங்களின் முடக்கமும் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இன்று அரசாங்கம் கூறுகிறது தொழிற்சங்கங்கள் பெரும் தலையிடி என்று. நாட்டில் தொழிற்சங்கங்களை இயக்கியது நீங்களே. கல்விக் கொள்கை பற்றி பேசுகிறீர்கள். பாடசாலைக்கு செல்லாமல் தொழிற்சங்கம் செய்தவர்கள் தானே நீங்கள். இன்று அரசியல் பலியெடுக்கிறீர்கள். உங்களின் குறைகளை நிவர்த்தியுங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 1986 ஆண்டின் 4ஆம் இலக்க ஜனாதிபதியின் உரித்துக்கள் சட்டமூலத்தை அங்கீகாரத்துக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கு இயலுமாகும் வகையில் 1986 ஆண்டின் 4ஆம் இலக்க ஜனாதிபதியின் உரித்துக்கள் சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதற்காக 2025 6ஆம் மாதம் 16ஆம் திகதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த பணிகளுக்காக சட்டவரைஞரால் ஜனாதிபதியின் உரித்துக்கள் சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன்படி குறித்த சட்டமூலத்தை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஹங்கேரியாவின் ஸ்டிபெண்டியம் ஹங்கரிசம் புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் 2025 தொடக்கம் 2027 காலப்பகுதியில் இலங்கை மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்கும் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இது ஹங்கேரிய வெளிவிவகார மற்றும் வர்த்தக அமைச்சு மற்றும் இலங்கையின் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் தொடர்ச்சியாகும். குறித்த ஒப்பந்தத்தின் கீழ் வருடத்திற்கு 20 புலமை பரிசில் வாய்ப்புகள், 8 முதலாம் பட்டப்படிப்பு, 8 பட்ட பின்படிப்பு மற்றும் 4 கலாநிதி படிப்புகள் வழங்கப்படும்.
இத்திட்டம் அறிவியல், பொறியியல், மருத்துவம், விவசாயம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இலங்கை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அமையவுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.